வணக்கம். வாழ்க வளமுடன். மூவிரு முகங்கள் போற்றி புகம்பொழி கருணை போற்றி ஏவரும் துதிக்க நின்ற ஈராறு தோள் போற்றி காஞ்சி மாபடு வைகும் செவ்வேல் மலரடி போற்றி அண்ணான் சேவலும் மயிலும் போற்றி திருக்கைவேல் போற்றி போற்றி. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரம். திருமண பந்தமும் தென்மேற்கு பகுதியும் இதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய வீடியோ பதிவு. இன்னைக்கு காலையில் ஒரு நண்பருடைய திருமணத்திற்கு போயிட்டு வந்தேன். அதில் என்னன்னா, நான் போயிட்டு மேரேஜ் முடிஞ்சிடுச்சு. நம்ம போகும்போது 6-7:30 முகூர்த்தம். நான் ஒரு 7:45 தான் போனேன். ஒரு கோவிலில் முகூர்த்தம். திருமணம்லாம் முடிஞ்சிட்டு அவங்க குரூப் ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. நேராக போயிட்டு அந்த நண்பரை பார்த்து அவருக்கு வாழ்த்து சொல்லிவிட்டு சாப்பிட்டு போங்க சார் அப்படின்னாரு. எங்கே சாப்பாடு அப்படின்னேன். இதோ பக்கத்தில் தான் போய் சாப்பிடுங்கன்னாரு. ஏன்னா கோவில்ன்றதுனால எங்கே சாப்பாடுன்னு தெரியல. அதனால் எங்கே டைனிங் ஹால்னு கேட்கும்போது இதோ பக்கத்தில் தான் சொல்லிட்டு காமிச்சாப்புல. சரி, நான் போய் சாப்பிட்றேன், நீங்கள் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் சாப்பிட ஆரம்பித்தேன். நான் நிறைய ஃபங்க்ஷனில் சாப்பிட்ருக்கேன். ஆனால் இந்த ஃபங்க்ஷன் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு சாப்பாட்டு முறையாக இருந்தது. இதில் சப்ளையர்னு சொல்லி யாருமே கிடையாது. அவங்க உறவினர்கள் தான் சப்ளை பண்ணுறாங்க. கோவிலில் கல்யாணம் வச்சுருக்காங்க. ஒரு பெரிய ஃபேமிலியெல்லாம் சொல்லிக்க முடியாது. ஒரு மீடியமான ஃபேமிலி, ஒரு நடுத்தர குடும்பம். அவங்க அப்பாவுக்கு 2 மனைவி. இவர் 2வது மனைவிக்கு கடைசி பையன். அப்பாவோட சப்போர்ட் கிடையாது. இவரே படிக்கிறாரு, ITI படிச்சிருக்காரு. அப்புறம் அவங்க அண்ணன் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி ஒரு பொண்ணை பார்த்து மேரேஜ் பண்ணுறாரு. மேரேஜ் செலவெல்லாம் இவரோடதே. அவங்க அப்பா எதுவும் ஒரு கான்ட்ரிபியூஷனே கிடையாது. அந்த வகையில் சாப்பாடு அரேஞ்ச் பண்ணியிருந்தாப்புல. போயிட்டு இலை போட்டாங்க. இலை போட்டு தண்ணியெல்லாம் வச்சுட்டு எனக்கு ஒரு வாட்டர் பாட்டில் வச்சாங்க. எனக்கு வாட்டர் பாட்டில் வேண்டாங்கன்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் இலைக்கு மட்டும் தண்ணி தெளிச்சுட்டு முதல்ல ஒருத்தர் வடை வச்சார். அதுக்கப்புறம் பொங்கல் கொஞ்சம் எடுத்துன்னு வந்தார் ஒருத்தர். பொங்கல் ஒரு கரண்டியில் ஒரு பாதி அளவு தான் வச்சார். எல்லாருக்குமே பாதி பாதி தான் வச்சுன்னு போனார். ஒரு அம்மா பக்கத்தில் இன்னும் கொஞ்சம் வைங்க அப்படின்னாங்க. அப்போ அவர் சொல்கிறார், பொங்கல் வச்சுட்டு இன்னும் கொஞ்சம் வச்சுட்டு இன்னும் இட்லி இருக்குது, பொங்கல் இருக்குது, அதெல்லாம் சாப்பிட்ணும், நீங்கள் சாப்பிட்டுட்டு வேணுன்னா கேளுங்க, நான் தரேன்னு சொல்லிட்டு போனார். ஆனால் நான் நிறைய ஃபங்க்ஷனில் சாப்பிட்ருக்கேன். அதாவது இந்த அனுபவம் இல்லாத ஆட்கள் அவங்க உறவினரே பரிமாறினாலும் அவங்க என்ன கொண்டு வராங்களோ, முதல்ல பொங்கலாக இருந்தாலும் சரி, அப்புறம் சாதமாக இருந்தாலும் சரி, அப்படியே வாரி வச்சுட்டு போயிடுவாங்க. அவ்வளோதான். இதுக்கு மேலே அவங்க எதுவுமே சாப்பிட முடியக்கூடாது அப்படின்ற ஒரு கணக்கில் மொத்தமாக அந்த இலை ஃபுல்லாகவே வாரி வச்சுருவாங்க. ஆனால் இந்த ஃபங்க்ஷனில் ஒரு நீட்டாக பண்ணாங்க. பொங்கல் கொஞ்சம், ஒரு இட்லி, 2 இட்லி, இன்னும் வேணுனாலும் கேளுங்க வைக்கிறேன். அதுக்கப்புறம் பூரி, ஒரு எக்ஸ்ட்ராடினரி பூரி, அதுக்கு கிழங்கு, கொஞ்சம் கேசரி வச்சுருந்தாங்க. ஒரு சூப்பரான டேஸ்ட்டு. ஒரு பெரிய ஒரு கல்யாணத்தில் கூட இந்த மாதிரியான ஒரு உணவு பரிமாறி அவ்வளோ ஒரு சுவையான உணவு கொடுக்கல. ஒரு சின்ன கல்யாணம், ஒரு சின்ன இடம், ரொம்ப அமைதியாக ஒரு நீட்டாக ஒரு டிசிப்ளினாக, சார் உங்களுக்கு என்ன வேணும் கேட்டு, திரும்ப திரும்ப கேட்டு, உங்களுக்கு என்ன வேணும், இன்னும் கொஞ்சம் வைக்கட்டுமான்னு கேட்டு ரொம்ப அருமையாக சர்வ் பண்ணாங்க. ஒரு மன திருப்தி. நான் நிறைய ஃபங்க்ஷனில் சாப்பிட்டு ஏன்டா சாப்பிட்டோமோன்ற ஒரு நிலைமைக்கெலாம் வந்துடுவோம். இதே வகையில் நம்ம இந்த பஃபே சிஸ்டம்லாம் போவோம். அது செய்யக்கூடாத வேலையெல்லாம் மக்கள் செய்கிறாங்க. ஸோ அந்த பஃபே சிஸ்டம் எனக்கு சுத்தமாக பிடிக்காது. ஸோ ஒரு அருமையான ஒரு நல்ல ஒரு நீட்டான வாழை இலையில் போட்டு ஒரு அனுபவம் மிக்க மனிதர்கள் ஒரு அருமையாக ஒரு பரிமாறி ஒரு சுவையான உணவு காலையில் சாப்பிட்டேன். ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. மறுபடியும் போய் மாப்பிள்ளைகிட்ட சொல்லிவிட்டு, ரொம்ப நல்லா இருந்தது சாப்பாடு, ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது, ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சு. திருமண பந்தமும் தென்மேற்கு பகுதியும், அதுதான் நம்ம இந்த தலைப்பு. இப்போ நிறைய பேர் கல்யாணம் பண்ணுறாங்க. ஒரு அற்புதமான வாழ்க்கையை வாழணும் அப்படின்ற ஒரு
கனவுல தான் வந்து மன வாழ்க்கையிலிருந்து இல்லற வாழ்க்கையில் அடியெடுத்து வச்சு அவங்க வாழ்க்கையை ஆரம்பிக்கிறாங்க. இப்போ இந்த இல்லற வாழ்க்கை வந்து சந்தோஷமான, மகிழ்ச்சியான, மனநிறைவான, ஒரு ஆரோக்கியமான ஒரு குடும்ப வாழ்க்கையா போகணும் அப்படின்னா, அந்த மணமகள் வந்து எந்த அறையில அவங்க தங்கணும் அப்படின்னா, அவங்க வீட்டோட தென்மேற்கு பகுதியில தான் அவங்க வந்து தங்கணும். அப்பா, அம்மா தென்மேற்கு அறையில இருப்பாங்க. அண்ணன், தம்பிலாம் தெற்கு, மேற்கு அறைகள்ல இருப்பாங்க. புதுசா கல்யாணம் ஆன தம்பிக்கு இடம் இல்லைன்னு சொல்லிட்டு, அவங்கள தென்கிழக்கு இல்ல வடமேற்கு பகுதியில இருக்கக்கூடிய ரூம்ல அவங்க தங்க வைப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து தவறான ஒரு அமைப்பு. அது யாரா இருந்தாலும் சரி, கணவன், மனைவி அவங்க 2 பேரும் புதுசா கல்யாணம் ஆகி தம்பதியா ஒண்ணா இருக்க போறாங்க அப்படின்னா, அந்த இடம் வந்து அந்த வீட்டோட தென்மேற்கு பகுதியா இருந்தா மட்டுமே அவங்களுடைய வாழ்க்கை வந்து ஒரு சிறப்பான வாழ்க்கையா இருக்கும். இந்த திருமண வாழ்க்கைக்கும் தென்மேற்கு பகுதிக்கும் ஏதாவது சம்பந்தம் உண்டா? கணவன் மனைவி உறவுக்கும் தென்மேற்கு பகுதிக்கு ஏதாவது சம்பந்தம் உண்டானா, நிச்சயமா அந்த தென்மேற்கு பகுதி தான் அந்த கணவன் மனைவி உறவுக்கும் திருமண வாழ்க்கைக்கும் மிகப்பெரிய சம்பந்தப்பட்ட இடமே வீட்டோட தென்மேற்கு பகுதி தான். காரணம் என்னன்னா, இந்த பஞ்சபூதத்துல வந்து தென்மேற்கு பகுதி தான் மண் சார்ந்த இடம். ஸோ அந்த மண் சார்ந்த இடத்துல தான் நம்ம போயிட்டு நம்முடைய சந்ததி விருத்தியை பண்ணணும் அப்படின்ற ஒரு கான்செப்டுக்காக தென்மேற்கு பகுதியில் குடும்ப தலைவன் தலைவி படுக்கும் அறையை வந்து அந்த மூலையில் வடிவமைச்சிருக்காங்க நம் முன்னோர்கள். ஸோ அதன் காரணமாக தென்மேற்கு பகுதி கரெக்டாக வச்சு, தென்மேற்கு பகுதி கட்டு இல்லாமல், தென்மேற்கில் பள்ளம் எதுவும் இல்லாமல், அதாவது நிறைய பேர் வந்து தண்ணி தொட்டியை வந்து தென்மேற்கு பகுதியில் கட்டியிருப்பாங்க. இந்த தெற்கு பார்த்த வீட்டிலாம் நிறைய தண்ணி தொட்டி தென்மேற்கு பகுதியில் இருக்கும், செப்டிக் டேங்க் இருக்கும். அதெல்லாம் இல்லாமல் தென்மேற்கு பகுதியில் பூஜை ரூம் இல்லாமல், சமையல் ரூம் இல்லாமல், தென்மேற்கு பகுதியில் படுக்கிற அறையாக மட்டுமே உபயோகப்படுத்தி யாரெல்லாம் வந்து யூஸ் பண்ணுறாங்களோ அவங்களுடைய மன வாழ்க்கை வந்து ரொம்ப ஒரு மகிழ்ச்சிகரமான மன வாழ்க்கையாக இருக்குது. ஸோ இது வேறு மாதிரி யாருன்னா யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னா அவங்களெலாம் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்காங்க. ஸோ அந்த வகையில் தென்மேற்கு பகுதி நல்ல ஒரு வெயிட்டான பகுதியாகவும், நம்ம வீட்டுக்கு தெற்கும் மேற்கும் சந்திக்கக்கூடிய இடத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு மரம் இருந்தாலும் அங்கே சிறப்பு. அதாவது பள்ளம் இல்லாமல் பார்த்துக்கோங்க, கட்டு இல்லாமல் பார்த்துக்கோங்க, தென்மேற்கு தெருக்குத்து இல்லாமல் இருந்தால் அந்த வீடு வந்து ஒரு நல்ல மன வாழ்க்கையை, மகிழ்ச்சியான மன வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய வீடாக இருக்கும். இந்த திருமணத்துக்கு போனதுனால சரி இந்த தகவலை வந்து பதிய வைக்கணுன்ற ஒரு எண்ணத்தில் இந்த வீடியோ பதிவு. யாரெல்லாம் புதுசாக கல்யாணம் பண்ணுறீங்களோ அவங்களாம் வந்து தங்கக்கூடிய இடம் தென்மேற்கு பகுதியாக இருந்தால் அந்த வாழ்க்கை வந்து அவங்களுக்கு வந்து சிறப்பான மகிழ்ச்சியான ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கையாக நிச்சயமாக இருக்கும். அவங்களுக்கு சந்ததி விருத்தி என்பது நிச்சயமாக இருக்கும். தென்மேற்கு பகுதியை திருமணம் நடந்த புது தம்பதிகளுக்கு பயன்படுத்த விடுங்க. அந்த அந்த வீடு வந்து ஒரு நிச்சயமான ஒரு மகிழ்ச்சியான வீடாக இருக்கும். ஸோ இந்த அற்புதமான தகவலை கொடுக்க உதவிய இந்த பிரபஞ்சத்திற்கு என் மனமார்ந்த நன்றி. மீண்டும் ஒரு நல்ல வாஸ்து தகவலோடு சந்திக்கின்றேன். 6 தடந்தோள் வாழ்க, 6 முகம் வாழ்க, வெப்பை கூறுசை தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வேல் ஏறிய மஞ்சை வாழ்க, யானைத்தன் அணங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீர் அடியார் எல்லாம், வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. வணக்கம். வாழ்க வளமுடன், எல்லாம் செயல்கூடும்.